எந்திரிச்சே வராம என்னத்த பேசிட்டு வரணும், நம்மளை பற்றி பேசி நம்ம வளர்ச்சிகளெல்லாம் பேசிட்டு எழுந்திரிச்சு வரணும். அவர் ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே போய் எந்திரிச்சு நிற்கல. போன 5 வருடத்தையும் இப்படியே கடத்தினாரு இந்த அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர். அதனால நம்ம சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி அடையவே இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதே 5 வருடத்துல நம்ம முதலமைச்சரை பாருங்க, எத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பெண்களுக்கு 1,31,00,000 பெண்கள் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதில் ஒரு சிலருக்கு வரல, அதில் வருத்தம் இருந்தாலும் இந்த முறை முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கும் முகாம்கள் அமைத்து சரி பண்ணி கொடுத்து 2000 ரூபாயை நமக்கு கொடுக்கணும்னு உறுதிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு பயணம் பண்ற பேருந்துல கட்டணம் இல்லாம நம்ம விடுதலை பயண பேருந்து திட்டத்தில் நம்ம முதலமைச்சரால் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பெண்கள் கட்டணம் செலுத்தாம நம்ம பயணிக்கிறோம். அதே மாதிரி ரேஷன் பொருள்லாம் இருக்கு பாருங்க, வயதானவங்க இருந்து கால் கொடுத்து வாங்க வேணாம், ரேஷன் பொருள் வரவங்க தாய் மாணவர் திட்டத்தை கொடுத்தது நம்ம முதலமைச்சர் தான். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க அரசு பள்ளியில படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை படிச்சு கல்லூரிக்கு போகும்போது அவங்க படிப்பிற்கான ஊக்கத்தொகையாக நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கும் 1500 ரூபாய் மாதம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு சொன்ன மாதம் 1500 ரூபாயாக விரிவுபடுத்தி அவங்களுடைய நேரடி வங்கி கணக்கிலேயே அவங்களுடைய ஊக்கத்தொகை படிப்பு இருக்கு. இன்னைக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறது நம்ம முதலமைச்சர் தான். அதே மாதிரி இன்னும் அப்போ 48 திட்டம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ரோட்டில் திடீர்னு அடிபட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல, அவங்கள தூக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய மருத்துவமனைக்கு போனாங்க. அங்கே போய் அந்த மருத்துவமனையில் 48 மணி நேரம் சிகிச்சை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு மருத்துவர் பண்ணுவார்ல, அப்போ அந்த 48 மணி நேரம் சிகிச்சைக்கு தொகையை நம்ம முதலமைச்சரே ஏற்றுக்கிறார். அப்போ அந்த 48 மணி நேரத்தில் அந்த உயிர் பொழைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது யாருக்கு நன்றி போய் சேரும், நம்ம முதலமைச்சருக்கு தான் அந்த நன்றி போய் சேரும். இன்னைக்கு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு பொங்கலுக்கு 3000 ரூபாய் வழங்குறது நம்ம முதலமைச்சர் தான். இந்த அதிமுக இருக்குவாங்க, இந்த அடிமை அதிமுகவோட ரெட்டலை இந்த மோடி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மனுஷன் எப்படி 1000 ரூபா கொடுப்பாருன்னு பார்ப்போம். அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது ஒரு 4 மாதத்துல கூட தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு மருந்து செலவுக்கோ இப்போ பேரம்பத்தியோ வாங்கி கொடுக்குறதுக்கோ நமக்கு ஏதோ ஒரு தேவைக்கு அந்த 1000 ரூபாய் பயன்படும். இங்கே போனாலும் முதியவர்கள் பெண்கள் எல்லாம் நம்ம முதலமைச்சரை வரவேற்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு வரவேற்கிறாங்க. இன்னைக்கு அரசு பள்ளி எதிர்பாருங்க, காலை உணவு திட்டம். நம்ம பிள்ளைங்க காலையில் போய் நம்மளுக்கு உடம்புக்கே முடியலைன்னு சமைக்க முடியல, காலையில் எல்லாரும் போய் நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் சாலை காத்தாலே காலை உணவு திட்டத்தில் போய் சாப்பிட்டுறாங்க. ஒரு 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிறதுல சாப்பிடுன்னு சொல்லிட்டு இனிமேல் முதல்வரானவனே 8ஆவது வரைக்கும் அதை விரிவுபடுத்தப்படுறாங்க. 8ஆவது வரை உள்ள பிள்ளைகள் இனிமேல் காலை உணவு திட்டத்தை சாப்பிட போகிறாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்மளுக்காகவே இப்போ மோடி அரசு இருக்கிறாங்க. மோடி அரசு அது என்ன பண்ண பார்க்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் படுகொலியை தள்ளணும்னு பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க யாரும் பெரிய ஆளாகக்கூடாது, நம்ம பிள்ளைங்க யாரும் பெரிய பதவியில் போய் உட்காந்துடக்கூடாது. அவங்க மட்டுமே வெளிமாநிலத்திலேருந்து ஒன்றுமே மொழியே தெரியாதவங்க இங்கே வந்துடுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க எதுலையுமே போய் உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களோட நோக்கம். அப்படித்தான் நீட் தேர்வை கொண்டு வந்து 12ஆவதுல நிறைய மார்க் வாங்கின உள்ள கூட இந்த நீட் தேர்வு எழுத முடியாமல் ஃபெயில் ஆகி இறந்து போயிடுச்சு, தற்கொலை பண்ணி 22 பேர் இறந்துச்சு. ஆனால் பெரிய நிறைய அதிகப்படியான மார்க் வாங்கின பிள்ளைய 12ஆவதுல அந்த தேர்வை எழுதி ஃபெயில் ஆகி போய் இந்த 22 பிள்ளையும் தற்கொலை பண்ணிச்சு. இப்போ நம்ம வீட்டில் சில பிள்ளை இருக்குல்ல, அது 12ஆம் வகுப்பில் நிறைய மார்க் வாங்கணும்னா இப்போ கேளுங்க, நீ மருத்துவருக்கு படிக்கிறியா வேணான்னு சொல்லிடு. ஏன் இந்த நீட் தேர்வை எழுதுனா நம்மளும் ஃபெயிலாக போயிடுவோம்னு நினச்சி பயப்படுது. அப்போ இந்த மோடி என்ன செய்யறாரு, எப்படியாவது ஒரு பயத்தை கொண்டு வந்து நம்ம பிள்ளை மருத்துவர் ஆகிடக்கூடாது. அவங்க வெளிநாடு மாநிலத்திலேருந்து மருத்துவர் ஆகலாம், இங்கே இருக்க யாரும் மருத்துவர் ஆகக்கூடாது. இந்த மருத்துவருக்கு செஞ்ச மாதிரி நீ அடுத்தடுத்த படிக்க போறதில்ல, அதுகளுக்கு பூரா தேர்வை கொண்டு வந்து வச்சு அதுகளை விடுதலையே முன்னேற விடாம நம்ம தமிழ்நாட்டை முழுக்க அழிக்கணும்னு பார்ப்பது மோடி அரசு. இந்த 5 வருஷத்துல நம்ம முதலமைச்சரை போராட வச்சு நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடுங்கிற பேரையே சொல்லாம இந்த மோடி அரசு இப்போ கடைசியில் சிலிண்டர்ல எவ்வளவு கஷ்டப்படுறது. கிராமத்துலலாம் 40 நாளைக்கு ஒரு தடவை பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு, கிராமத்து மக்களினுடைய அதிகரிக்கிறது மோடி கை வச்சிருக்கோம். இப்படி ஒன்னொன்னா நம்மளை பண்ணி நம்ம தமிழ்நாட்டை பின்தள்ள பார்த்து இந்த மோடி அரசு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ரெட்டை இலை இருக்கு பாருங்க,
இந்த அம்மா இருக்கும்போது ரெட்டலை இருந்துச்சு. இப்போ ரெட்டையில் அங்கே இல்லை. யார்கிட்ட கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு, மோடிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அப்படியே அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த ரெட்டலையை தூக்கிட்டு போய் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இந்த சசிகலா அம்மாக்கு வீட்டுக்கு போகிறபோது நாலு காலில் ஊர்ந்து போயிட்டு அங்கேருந்து அவர் ஜெயிலேருந்து வந்தோட யாரோ மாதிரி விரோதியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அந்த ரெட்டலையை தூக்கி மோடிட்ட கொடுத்தாரு. மோடி எப்படி நம்ம நல்லா காப்பாற்றுவாரு? இந்த ரெட்டலைக்கு யாராவது நம்ம ஓட்டு போட நினைச்சீங்கன்னா இன்னொரு அதை மறந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ரெட்டலைக்கு போடுற ஓட்டு யாருக்கு போடுற ஓட்டு? மோடிக்கு போடுற ஓட்டு. மோடி ஒரு நாள் நம்மளுடைய தமிழ்நாடு நல்லா வரணும்னு நினைக்கவே மாட்டார். ஒரு தமிழ்நாடு எல்லா விதத்திலுமே புறக்கணிக்குது மோடி அரசு. நம்மளுடைய முதலமைச்சரை தாண்டி ஒரு மனிதர் இல்லைன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை என்னைக்கோ காலி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ரெட்டலையும் போய் சேர்ந்து அதனால நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கு, நிறைய தலைமுறை இருக்கு, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம முதலமைச்சரை தாண்டி வேறு யாருமே இல்லை. நீ முதல்வர் ஆன பின்னாடி முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்காகவே இந்த 8000 ரூபாய்க்குரிய கூப்பன் கொடுத்து நமக்கு இல்லத்தரசியல் திட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கிராமத்துல இந்த வாஷிங் மிஷின் பிரச்சனை பாதி பேர் வீட்டில் இருக்காது. இந்த பாதி உடம்பு முடியாமல் இருக்கும், துவைக்க முடியாது ரொம்ப, அதனால உங்களால் வாங்கவே முடியாது. அதுக்காகவே இந்த இல்லத்தரசி திட்டத்தை கொண்டு வந்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. நம்ம போய் என்ன செய்யணும், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போனோம்னா 2000 ரூபா மட்டும் கொண்டு போனால் போதும். இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்தோம். இல்லை இந்த முதலமைச்சர் கூப்பன்லேயே 2 பொருள் வாங்குறீங்க, ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்குறீங்கன்னு அந்த கூப்பனை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தாரு. நீங்கள் எதுக்காக கொண்டு வந்தாருன்னா, என்னுடைய பெண்களுக்கு நான் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துட்டேன், மறுபடியும் அவங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப்பொருள் ஏதோ ஒன்று அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தணும்னு இந்த இல்லத்தரசிகள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். அதனால நமக்கு பார்த்து இந்த மோடியையும் தாண்டி ஒரு ஆளாக நின்று செய்யாருன்னா நம்ம முதலமைச்சர் மட்டும்தான். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க இந்த நாளைய தலைமுறைகள் நல்லா இருக்கட்டும். நம்ம முதலமைச்சரை தாண்டி மோடிக்கு சவாலாக ஒரு ஆள் யாருமே இல்லை. அதனால என் அன்பு மக்கள், நம்ம முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின வேட்பாளர் தான் அண்ணன் கருணாசாமி. நீங்கள் எல்லாரும் அவர் திரைப்படத்தில் பார்த்துருக்கீங்க. இப்போ நேரில் பார்க்க போறீங்க, கீழே இறங்கி இருந்து உங்கள் எல்லாரோடையும் பேசுவார். ரொம்ப வறுமையிலிருந்து வந்த ஒரு மனிதர் தான், வளர்ச்சியிலிருந்து வந்த ஒரு மனிதர் தான். அதனால் மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படி மக்கள் துயரம் என்ன, கஷ்டம் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் நம்ம திரைப்படத்தில் வந்தோடனே அவர் பெரிய அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப எளிமையான மனிதர் வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார் பாருங்க. அதனால நம்மளுடைய முதலமைச்சருக்கு நம்ம வாக்கு செலுத்துறதா நினைச்சுக்கிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம தமிழ்நாடை காப்பாற்றணும்னா, நம்ம தலைமுறையை காப்பாற்றணும்னா, முக்கியமாக நம்ம தொகுதியை காப்பாற்றணும்னா நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். நம்ம சின்னம் 2வது இடத்துல இருக்கோம். நீங்கள் போய் இந்த வாக்கு அவர்களுடைய அழுத்தீங்கன்னு அந்த கொடுத்தாங்க. அடுத்த போது அந்த மோடியால் 22 பிள்ளையை இறந்து போட்டுருவாங்க. அதை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை ஆயிரவே கூடாது. நிறைய தேர்வுகளை கொண்டு வர பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதலமைச்சர் தவிர யாருமே கிடையாது. அதனால நம்ம வீட்டில் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து என் அன்பு மக்கள் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை செய்தீர்கள் என்றும் அவர் கட்டாயம் நம்முடைய தொகுதியுடன் குரலாக சட்டமன்றத்திலும் ஓங்கி ஒழிப்பார் என்று கூறி இவ்வளவு நேரம் நான் பேசுவதை கால் கொடுக்க என்று கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் உங்கள்கிட்ட நேரடியாக